முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி 50 பார்த்தா ஒரு 1.25% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் லெவலில் பார்க்கும்போது ஒரு 400 பாயிண்ட் அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் லீவுன்றதுனால சென்செக்ஸுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி கொடுத்துருந்தாங்க. நேற்று நிஃப்டியோட எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமையே பெருசாக நம்மளுடைய மார்க்கெட் வந்து விழலை. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் நம்முடைய மார்க்கெட்டை பெருசாக பாதிக்கலை. அதுக்கு மெயினான காரணம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்பயர் எப்போ வேணாலும் போர் நிறுத்தம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் போய்கிட்டு இருக்க காரணத்தினால தான் அந்த மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் மார்க்கெட்டில் இல்லை. சப்போஸ் திடீர்னு நம்ம நாட்டாமையோ இல்லை ஈரான் சைட்ல இருந்தோ இந்த வார் வந்து நிற்காது தொடரும்னு ஒரு வார்த்தையை பிட்ட போட்டாங்கன்னா 2 நாளாக நம்முடைய மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏற்றுச்சோ, அதாவது நேற்று ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிச்சு, நேற்று நிறையவே ஏறிச்சு, இன்னைக்கு ஒரு 400 பாயிண்ட். ஸோ 2 நாளில் ஏறின பாயிண்ட்ஸை ஒரே நாளில் காலி பண்ணிடும். பார்க்கலாம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து என்ன பண்ண காத்திருக்குன்னு. இன்னைக்கு ஓவராலாக ஒரு 50 ஸ்டாக்ஸில் ஒரு 4 மட்டும்தான் இறக்கத்தை கொடுத்துருக்கு. மிச்சம் எல்லாமே பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்மளோட கோல்டு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 12,600 700 ருபீஸ் வரைக்கும் வந்த கோல்டு ஒரு 2 நாள்லேயே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இன்னைக்கு 1 கிராம் கோல்டு பார்த்தா ஒரு 13,600 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கமாடிட்டிஸில் பார்க்கும் பொழுது பிரண்ட் குரூடோட பிரைஸ் பார்த்தா தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த பிரண்ட் குரூடோட பிரைஸ் பார்த்தா இன்னைக்கு ஒரு 5% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. கோல்டோட பிரைஸ் ஏறி இருக்கு. இதுதான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த கோல்டோட பிரைஸ்லையும். அடுத்து இண்டெக்ஸ் லெவலில் பார்க்கும் பொழுது நம்ம அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏகபோகமா ஏறிக்கிட்டு இருக்குது எல்லா இண்டெக்ஸஸுமே. அதாவது டோஜன்ஸ் ஆகட்டும், S&P 500 எல்லாமே ஒரு 1% அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்மளுடைய நாட்டாமையோட வாயிலிருந்து அடுத்த வார்த்தை வர்ற வரைக்கும் தான். எப்போ வேணாலும் நம்மளோட சந்தோஷத்தில் நல்லாவே லோடு மண்ணை தட்டுவார், பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரூடோட ப்ரைஸ் ஒருவேளை ஒரு $110 லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 7.2 7.3 லெவலுக்கு இருந்துச்சு. அது 6க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபாரின்லேருந்து அதிகமாக ஆயிலுக்கு தான் நம்மளோட பணம் அதிகமாக செலவழிக்கிறோம். ஜிடிபி வந்து அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து $100 மேலே இருந்தால், அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் தற்சமயம் ஒரு $95 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் கோல்டோட யூஎஸ்டிக்கு எதிரான நம்மளோட இந்தியன் ருப்பி பார்க்கும்பொழுது ஒரு 94 ரூபாய்க்கு மேலெலாம் போச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு. இதுவும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து மேலே ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நேசமோ பாசமோ நல்ல ஒரு பேராக தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தேன். என்ன சொல்லியிருக்காருன்னா ஐஆர்எஃப்சி ஸ்டாக் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாரு. நம்ம அப்படியே அந்த ஐஆர்எஃப்சிக்கு எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். எஸ், அருமையான ஒரு நியூஸ் இருக்குது. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 13,000 கோடி அளவுக்கான ரீஃபைனான்சிங் வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஷேருக்கு வந்திருக்கு. இந்த ஒரு காரணம் இது ஆக்சுவலாக நேற்றே வந்த ஒரு நியூஸு. நேற்று என்னால் வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி அதை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேரோட தற்சமயம் ட்ரேட் ஆகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. எப்பொழுதுமே ஒரு ஷேர் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகும் பொழுது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அதுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால தற்சமயம் வந்து செகண்ட் சப்போர்ட் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்த 110 ருபீஸில் அதை கட் பண்ணிக்கல வந்துச்சு. அடுத்து ஒரு 90 ரூபாய் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டு. இப்போ நேற்று ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தனால கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ இந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நானாக இருந்தால் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நானாக இருந்தால் இந்த டைம்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் பார்ப்பேன். ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. சரி, அப்படி இன்னொரு விஷயத்த நீங்கள் கேட்கலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் எதுவும் இதுக்கு பாதிப்பான்னு கேட்டால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப மேலே போச்சுன்னா இதுக்கு பாதிப்பு தான். ஆனால் தற்சமயம் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இது எந்த ஒரு விதத்திலும் பாதிக்கப்படுறது. ஏன்னா இந்த ஐஆர்எஃப்சியோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கு வந்து கடன் கொடுக்கறது தான். இவங்க வந்து ரயில் வந்து ஓட்டலை. ஏன்னா ரயில் வந்து இவங்க ஓட்டினா தானே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஏறிச்சுன்னா, டீசல் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் இதை பாதிக்க போகிறது இல்லை. இன்ஃப்ளேஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி பேங்க் வந்து, அதாவது நம்ம ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசியில் வட்டி விகிதத்தை ஏற்றினா மட்டும்தான் இந்த ஷேர் வந்து பாதிக்கும். அதர்வைஸ் இந்த ஷேர் வந்து பாதிக்கிற சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸில் நானாக இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு குவான்டிட்டி வந்து வாங்குறத பற்றி யோசிப்பேன் ப்ரோ. நீங்கள் உங்களுடைய ஓன் முடிவை எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு நண்பர் பிருத்வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருந்தார். என்ன கேட்டிருக்காருன்னா
இப்போ சிஜி பவர் அப்புறம் கோஃபோர்ஜி கேபிஐடி இதுலலாம் ஃப்ரெஷ் பை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. இதுக்கும் ஒரு பதில் நம்ம கொடுத்துடலாம். சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டம்ல ஏற்கனவே பார்த்தா ஒரு 517 ரூபாயில சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. தற்சமயம் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா குவார்டர் நானா இருந்தால் இதோட குவார்டர்லி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல இருந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்கன்றத பார்த்துட்டு அடுத்து மேற்கொண்டு மூவ் பண்ணுவேன். அடுத்து இன்னும் 2 கேட்டிருந்தாரு பாருங்க, கோஃபோர்ஜ் கேபிஐடி. இது ரெண்டுமே பார்த்தா மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐடி ஸ்டாக்ஸ் தான். இவங்க மிட் கேப்ல இருந்தாலும் அதுக்கு லார்ஜ் கேப்ல இருந்தே நம்ம பார்த்துருவோம். என்னன்னா இந்த ஹெச்சிசிஎல பாருங்க, அடுத்து இந்த இன்ஃபியை பாருங்க, அடுத்து விப்ரோ, டிசிஎஸ் எங்கடா ஒளிஞ்சிருக்க, கண்ணிலே காணும், பச்சையில இருக்கே, எங்க இருக்க, சிகப்புல போயிருக்காப்ல டிசிஎஸ். நாளையும் பாருங்க, இந்த 2 நாளாவே நேத்தும் சரி இன்னைக்கும் சரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிச்சு பிடிச்சி மேலே போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்னடான்னா தரையில கடந்து தவழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேல இருந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சது. தற்சமயம் மார்க்கெட் ரேலி ஆகிறதுலாம் என்ன ரீசன்னா அந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பயத்தால் எந்த ஷேர்லாம் விழுந்ததோ அதுதான் ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. மற்றபடி இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பாருங்க தவழ்ந்து தரித்தித்தும் திகிடுதும் போட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கேப்ல இருக்கவங்களே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மிட் கேப்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஆனால் இந்த கோஃபோர்ஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முந்தானத்து வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து தற்சமய இருக்க ப்ரைஸ்லேருந்து ஒரு 80% வரைக்கும் ஏற்றத்தை கொடுக்குற சான்ஸ் இருக்கா சொல்லியிருந்தாங்க. அதாவது 1880 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஃபோர்ஜும் சரி கேபிஐடியும் சரி ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 52 வீக் லோவில் தான் இருக்காங்க. 52 வீக் லோலவே இருந்தாலும் இவங்களுக்கு ஃபேவரான நியூஸ் வராத வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். பெருசாக மூமெண்ட் மேலே கொடுக்காது அப்படிங்கிறது தான் இதனால் வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்களில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இந்த பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட இந்த கோஃபோர்ஜ் கேபிஐடியும் பார்த்துக்கோங்க ப்ரோ. அப்புறம் அடுத்து டிசிஎக்ஸ் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது எஸ்கே நைட் என்ற ஐடியிலேருந்து வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வீடியோன்னு கேட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து டிசிஎக்ஸ் இந்தியாவை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பெருசாகவே நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த இன்ஃபி டிசிஎஸ் விப்ரோக்கு என்ன சொன்னோன்னா அதே தான் ப்ரோ. ஏன்னா இந்த 2 நாளாக பாருங்கள் நம்மளோட மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையிலையுமே இந்த டிசிஎக்ஸால் ஏற முடியாமல் நெகட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருக்கு. அப்போ இதில் எப்படி எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க 52 வீக் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுடைய ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 62% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்தாச்சு. அப்படி 62% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து இன்னமும் இந்த ஷேரால மேலே ஏற்றத்தை கொடுக்க முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அப்படியே ஸ்கிரீனருக்கு வந்துருங்க. நீங்க எந்த ஒரு ஷேரை வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனர் பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பாருங்க செப்டம்பர் அதாவது போன இயர்ல லாஸ்ட் 2 குவார்டர்லையும் பாருங்க நெகட்டிவ்ல அவங்களுடைய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க ப்ரோ. ப்ராஃபிட் இல்லை, நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகி நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டை. அப்போ எப்படி இந்த ஷேர் வந்து ஏறும்? ஸோ நீங்க புதுசா என்ட்ரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோலே இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க 52 வீக் லோலவே இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் வந்து இருந்தால் மட்டும், அதாவது நல்லபடியாக இருந்தால் மட்டும், இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட ஃப்ளாட்டாக இருந்தால் கூட நம்ம அதில் 52 வீக் லோவில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதில் போய் பணத்தை போட்டிங்கன்னா உங்கள் கையெடுத்து நீங்களே நெருப்பில் வச்சுக்கிட்ட மாதிரி தான், கண்டிப்பாக சுற்றும். அடுத்து பாரத் டைனமிக்ஸ் ஒரு அருமையான நியூஸ் வந்திருக்கு இந்த ஷேருக்கு. அது மட்டும் இல்லாமல் அருமையான நியூஸ் அருமையான நேரத்தில் வந்திருக்கு. ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு 26,000 அளவுக்கான ஆர்டர் புக் வந்து கிடச்சிருக்கு. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதுசாக 2 பிளான்ஸு புதுசாக 2 ஃபர்ஸ்ட் இந்த பாரத் டைனமிக் இதை பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக் இது. ஸோ புதுசாக 2 பிளான்ட் இப்ராஹிம் பட்டினம் அதாவது ஹைதராபாத்தில் ஒரு பிளான்ட்டும், அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி நல்ல பேராக இருக்குது, ஜான்சியில் வந்து ஒரு பிளான்ட் வந்து புதுசாக கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபினான்சியல் இயரில் எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 கோடி அளவுக்கான ஆர்டர் புக்கும் எங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நியூஸ் இந்த ஷேருக்கு. அது மட்டும்தானான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, உங்களோட சார்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்கிற பாருங்க. இது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த நியூஸை சொல்லியிருந்தோம். இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு இது யூஸ் ஆகும் பார்த்தீங்களா.
ஒரு 3 இடத்துல படிக்கட்டு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. 3 இடமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் தான். ஏப்ரல் 2023, இது ஏப்ரல், மார்ச் 2024, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025. 3 டைம்லயுமே இந்த ஷேர் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அதாவது மேல ஒரு ஏற்றத்துலேருந்து கீழ வந்திருக்கு. பாருங்க 3 டைமும் பாட்டம் அவுட் ஆகி, அங்கருந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட சில நேரங்கள்ல டபுளாவே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ, தற்சமயமும் இவங்க வந்து அதே மாதிரி ஏப்ரல், மார்ச்ல ஒரு நல்ல ஒரு பாட்டம் லெவல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டேஸ்ல ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து இவங்கள வந்து ஒரு அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ, அ இங்க இருந்த ஷேர் மேல போறதுக்கான சான்ஸ் இந்த ஒரு நியூஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ, புதுசா நீங்க பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஷேர பொறுத்தவரைக்கும் ஒரு 52 வீக் லோல தான் இருக்கு. ஒரு 50, 45லேருந்து 50% வந்து கரெக்ஷன குடுத்துருச்சு. மேற்கொண்டு வந்து இது பெருசா ஒண்ணும் கரெக்ஷனும் குடுத்துறாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேள போனாலும் ஒரு 5, 10% கீழ போனாலும், திரும்ப ஏற்கனவே ஒரு 3 வருஷ டேட்டாவ பார்க்கும் பொழுது, மேல் நோக்கி ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஸோ, நீங்க இந்த டைம்ல பணத்த ஒருவேள இன்வெஸ்ட் பண்ணா, அது உங்களுக்கு டபுள் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா, பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இருக்க ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து எல்&டிங்க. எல்&டி அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் மேப்ல இருந்தே பார்த்துடலாமா? எங்கடா இருக்க எல்&டி செல்லக்குட்டி? இந்த இருக்கு பாருங்க. ஒரு 3.25% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருக்கான். நேத்து பார்த்தா ஒரு 5.5% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் வந்து ஏன் இறங்குச்சுன்னு கேட்டா, மிடில் ஈஸ்ட்ல தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட் நெறைய இருக்கு. ஸோ, அங்க வந்து நெறைய இடத்துல குண்டு குண்டா போட்டு எல்லா பில்டிங்கையும் உடைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உண்டியல நம்ம உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குற மாரி, பில்டிங் எல்லாம் உடைச்சு உள்ள என்ன இருக்கும்? என்னடா இருக்கும்? உள்ளே சிமெண்ட் செங்கல் தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அந்த வார்த்தைகள், அதாவது அந்த போர் வந்து நிக்கிறதுக்கு மாதிரியான சான்ஸ் போய்க்கிட்டு இருக்க காரணத்தினால, இந்த ஷேர் வந்து தொடர்ந்து ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா இப்ப ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நம்ம இந்தியாவுல நீங்க வந்து அந்த பக்கம் கல்ஃப்ல வாங்குன ப்ராஜெக்ட் புடிச்சா தானடா குண்டு போடுறீங்க. நான் அந்த பக்கமே வரல. நான் இந்தியாவிலேயே என்னோட பிசினஸ பார்த்துக்கிறேன்னு, இந்த பக்கம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்ச காரணத்தினால ஒரு 3% வரைக்கும் ஏற்றத்த குடுத்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து ஜேபி மோர்கன் அப்படியே தான். ஒரு நியூஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு நண்பருக்காக நம்ம சொன்னோம்ல, கோஃபோர்ஜி அப்புறம் அந்த ஐடி ஸ்டாக்ஸை பத்தி கேட்டிருந்தார்ல, ஜேபி மோர்கன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டார்கெட் வந்து FY 27ல இருந்து டார்கெட் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஏஐ இருக்கிற காரணத்தினால தான். அதனால தான் சொல்லியிருந்தேன், எல்லா ஸ்டாக்கும் எப்படி எப்படி ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பாருங்க குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த டெக் மஹிந்திராலாம் அதுக்கும் கீழே இருக்கான். இவனை விட்டுட்டான் பார்த்தீங்களா? அவனை விட்டாச்சு. ஏன்னா செல்ல புள்ள கடைக்குட்டி சிங்கம். அதனால தான் கடைசியா இருக்காரு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. அடுத்து டைட்டன் ஷேர்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்எஸ்ஏ ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் இந்த ஷேர் வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அப்படியே போய் பார்த்துருவோம். ஒரு 4000 ருபீஸ்ல இருக்கு. இவங்க சொன்ன அந்த 5000 ருபீஸ்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 25% வந்து அப்பர் சைடு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போகுமா அப்படிங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்து ஜிரோதா ஜிரோதா கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்ப ஜிரோதாவை பத்தி நாம பெருசா அங்க இன்வெஸ்ட் இத நியூஸான்னு கேட்டா, ஜிரோதாவை வச்சு இது ரிலேட்டட் இருக்கக்கூடிய மத்த 2 லிஸ்டட் கம்பெனிஸ் க்ரோ அப்புறம் ஏஞ்சல் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க ஜிரோதா சைட்ல இருந்து நம்மளோட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 1ல இருந்து இந்த F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எஸ்டிடி அதாவது டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து அதிகப்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய பட்ஜெட்ல சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களும் ஜிரோதாவும் இவங்களுடைய புரோக்கரேஜ் ஃபீஸை வந்து F&O ட்ரேடில் நம்ம பண்ணோம்னா டபுள் ஆக்கிட்டாங்க. 20 ரூபா இருந்தது 40 ரூபா ஆயிடுத்து. அதனால என்னன்னா இந்த ஷேருக்கு இந்த ஜிரோதாவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் க்ரோவும் இதே மாதிரி பண்ணுவாங்க, ஏஞ்சல் ஒன்றும் இதே மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய பேர் வந்து F&O பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரி ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 விஷயம் இதனால நடக்கும். ஒன்று அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த ஷேர் வந்து அந்த டைம்ல அடி வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை இவங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகரிக்கும்ன்றதுனால ஏற்றி கொடுத்தாலும் ஏற்றலாம் அந்த ஷேரை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 ஷேர்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் ஒன்லையும் க்ரோலையும் எப்போ வேணாலும் அந்த ஷேரில் ஒரு இறக்கமோ ஏற்றமோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அடுத்து ஓஎன்ஜிசி பார்த்தா என்ன ஒரு 269 நல்ல நம்பர் தான். என்ன வந்திருக்குன்னா ஓஎன்ஜிசில இருந்து சிஎல்எஸ்ஏ ஒரு 57% வந்து ஷேர் வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து ஏற்றத்தை கொடுக்குற சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கொஞ்சம் டீப்பாவே நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லிடுறேன். எவ்வளோ பிரைஸுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 415 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 காரணம் இருக்கு. ஓஎன்ஜிசி பார்த்தா ஆக்சுவலா தற்சமயம் நேச்சுரல் கேஸ் வந்து ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு. அப்படியே வந்தாலும் கம்மியா தான் வரும். அதனால இந்த ஷேருக்கு ஏன் ப்ரோ யூஸ்ன்னு கேட்டா,
நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஃபாரின்ல இருந்து நம்மளுடைய கேஸ் வந்து இறக்குமதி பண்றது இல்ல. கொஞ்சமா டொமஸ்டிக்ல இந்தியாவிலேயும் சில இடங்கள்ல டொமஸ்டிக்காவும் நாம வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம். ஸோ அந்த பிரைஸ் வந்து அந்த கேஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணும் நம்மளுடைய கவர்மெண்ட். ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அடுத்தடுத்த சில குவார்ட்டர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஓஎன்ஜிசிக்கு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், உண்மையிலே மேலே போச்சுன்னா நமக்கு ஒரு 50% கிடைக்கும், வாங்கி உள்ள ஜோப்புக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தான் நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.